ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாத் அகாடமி. ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனால அகெயின் இப்போ நான் வீடியோஸ் போடுறேன். சைக்காலஜிலேருந்து தியரிஸ், அதாவது என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். இங்கே ஒரு 35 தியரிஸ் இருக்கு. யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஓகே, இப்போ சாப்டருக்குள்ள போகலாம். தியரிஸ்ல ஃபர்ஸ்ட் லேர்னிங் தியரிஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐவன் பாவ்லோ. இப்போ இங்க ஐவன் பாவ்லோல ரெண்டாவது இருக்கிறவரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஐவன் பாவ்லோ இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். 1897ல கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியை பத்தி எழுதினாரு. லேர்னிங் அக்கர்ஸ் பை அசோசியேஷன். இவர் ஃபர்ஸ்ட் எதை வச்சு பண்ணாருன்னா டாகை வச்சு unconditional stimulousness, unconditional response, neutral stimuli, conditional stimulus, continuous response. இவர் டாகுக்கு ஃபுட்டு வைக்கிறாரு. அதன் மூலமா என்ன பண்றாருன்னா இந்த தியரி பத்தி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுட்டு வைப்பாரு, அப்ப அந்த டாக் எந்த ஒரு இதுவுமே பார்க்காது. அதுக்கடுத்து என்ன ரெஸ்பான்ஸ், ஃபுட்டு வச்சதுக்கு அப்புறம் அது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த தியரிஸை சொல்லியிருப்பாரு. அடுத்து எட்வர்ட் தாண்டே, யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1898ல கேட்டை வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. தியரிஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. லா ஆஃப் எஃபெக்ட், அதாவது ரிவார்ட் ஸ்ட்ரென்த்னஸ் பிஹேவியர், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், லா ஆஃப் எஃபெக்ட் கனெக்ஷன், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பாண்ட் தியரி. உங்களுக்கு இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்கு. நீங்க என்னென்ன யாரு என்னென்ன பண்ணாங்கன்றதை மட்டும் நீங்க ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டா போதும். ட்ரையல் அண்ட் எரர்னா இவர் கேட் வச்சிருப்பாரு. ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கேட்டை வச்சிருப்பாரு. அது இந்த பக்கம் ஃபுட்டு ஃபிஷ் வச்சிருப்பாரு. அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறதுக்கு அது என்ன பண்ணாது, ஃபிஷ்ஷை எடுத்தா அது பசிக்கும். அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யுதோ அதை வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு, அதான் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் மெத்தட இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஜான் பி வாட்சன், யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1920ல 9 months பேபியை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஒரு 9 months பேபி கையில ரேட்டை கொடுத்து அதை பிளே பண்ண சொல்லுவாரு. அப்ப அந்த ரேட்டை அவர் அடிக்கும் போது அதனால அந்த ரேட்டை பார்த்து அந்த குழந்தை பயப்படும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த ரேட்டை, அதாவது 9 months பேபி கிட்ட அந்த ரேட்டை கொடுத்து அதை வச்சு அதாவது இமோஷன்ஸ் கேன் பி கண்டினியூட். ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் சொல்லுவாங்க இவரை. அதே மாதிரி கிளாசிக்கல் கண்டெய்னிங் ஆஃப் இமோஷன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து உல்ஃபர் கோக்லர், இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். 1925 இவர் சிம்பான்சி என்ற குரங்கை வச்சு ஒரு தியரி கண்டுபிடிச்சாரு. இன்சைட் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் ஹேப்பன்ஸ் த்ரூ இன்சைட், நாட் ட்ரையல் அண்ட் எரர். அதாவது முயன்று தவறு கற்றல் கிடையாது, ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படி, அதன் மூலமா என்னெல்லாம் கண்டுபிடிக்கலான்றத நமக்கு எஜுகேஷன்ல இன்க்ளூட் பண்ணாரு. இவர் கெஸ்ட்லர் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இன்சைட் லேர்னிங் இது கீவேர்ட். கெஸ்ட்லர் சைக்காலஜி, இன்சைட் லேர்னிங். நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுட்டா, கோக்லர் யாரு, இன்சைட் லேர்னிங்கும் கெஸ்ட்லர் சைக்காலஜியும் பத்தி சொன்னாருன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிஎஃப் ஸ்கின்னர், யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1938 இவர் டவ், அதாவது புறா வச்சு இது பண்ணாரு. ஸ்கின்னர் பாக்ஸ்குள்ள வச்சு இது பண்ணாரு. அதாவது ஆப்பரேட் கண்டிஷன், பிஹேவியர் shaped by reinforcement and punishment, positive reinforcement, negative reinforcement, positive punishment, negative punishment. நீல் மேலர் அண்ட் ஜான் டொனால்ட், இவங்க யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1941 சோஷியல் லேர்னிங் தியரி பத்தி இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வர்சிங் பிளஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் கேன் லீட் டு அக்ரஷன் சொல்லியிருக்காரு. எட்வர்ட் சி டோல்மன் என்னன்னா யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1948 அதாவது ரேட்ஸ் 3 மேசஸ் இருக்கும். 3 ரேட்டை வச்சு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஒரு மேப் வச்சு அந்த மேப்ல இது பண்ண, அதாவது அந்த அந்த 3 ரேட்டுமே ஒன்னு அந்த மேஸ் வழியை வந்தால் ஃபுட்டு கிடைக்கும், இன்னொன்று அந்த மேஸ் வழியை வந்தாதான் ஃபுட்டு கிடைக்கும். அந்த மாதிரி 3 ரேட்டை வச்சு இந்த தியரி பண்ணாரு. அதான் காக்னேட்டிவ் மேப்ஸ் சொல்லுவாங்க. லேர்னிங் பில்ஸ் இன்டர்னல் மென்டல் மேப்ஸ், லேட்டன்ட் லேர்னிங் லேட்டர் ரிவார்ட் சைன் தியரின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆல்பர்ட் பாண்டுரா, யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். 1961 போபோ டாலை வச்சு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். சோஷியல் லேர்னிங் தியரி, லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங், observational learning, modeling, rigorous reinforcement, aggressive model, non-aggressive model, control group. அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். குல்ஃப்ரோக் ஜெர்மனி, இவர் குல்ஃபோக்கர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். 1920ல கெஸ்டர் சைக்காலஜி, ஹோல் இஸ் த மோர் தென் சம் ஆஃப் பார்ட்ஸ் சொல்லி சொன்னாரு. லேர்னிங் ஆஸ் ஹோல் பிரிசெப்ஷன், டேக் பிக் பிக்சர் கான்செப்ட்ஸ், அதாவது பிக்சர்ஸை கொடுத்து கண்டுபிடிக்கிறது. பிரிசெப்ஷன், லேர்ன் அஸ் அ ஹோல்,
ஃபவுண்டர் ஆஃப் த கெஸ்டர் சைக்காலஜின்னு இவர் சொல்லுவாங்க. அடுத்து லிவ் வால்கர்ஸ், இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், 1934. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது ஜிபிடினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மேட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்காப் ஃபோல்டிங், லேர்னிங் என்ஹான்ஸ் வித் கைடன்ஸ். அதாவது எஸ்பிபிடி ஸ்கோல் ஃபோல்டிங்னா நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் சட்டம் போடுவாங்கல்ல, சட்டம் கட்டி மேலே ஏறி இது பண்ணுவாங்களே, அதுதான் வந்து ஸ்கோப் ஃபோல்டிங் சொல்லுவாங்க. பில்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் கல்ச்சரல் தியரி. அடுத்து ஜான் பியாஜே, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, 1936 காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி சொன்னாரு. இவர் திங்கிங் டெவலப்ஸ் இன் ஸ்டேஜஸ், அதாவது 4 ஸ்டேஜஸ்ல இருக்குன்றத சொன்னாரு. அது என்னென்னு கேட்டீங்கன்னா சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ஷனல் மோட்டார். சென்சரி மோட்டார் ஏஜ் பாத்தீங்கன்னா 0 to 2 years. ப்ரீ ஆப்ஷனல் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 to 7 years. இந்த 2 to 7 yearsல பாத்தீங்கன்னா டெவலப்ஸ் லாங்குவேஜஸ் அண்ட் யூசர்ஸ் சிம்பிள்ஸ் திங்கிங் இன் எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 0 to 2ல பாத்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ சென்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலியமா. கான்கிரீட் ஆப்ரேஷனேஷனல், இது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 to 11 years. இது எதை பத்தி சொல்லணும்னா திங்ஸ் மோர் லாஜிக்கல் அபவுட் கான்கிரீட் ஈவென்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கான்வர்சேஷன். அடுத்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் வந்து 12+ years, அதாவது அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. டெவலப்ஸ் அப்டிராக்ட் அண்ட் ஹைப்போதெட்டிக் திங்கிங், திங்ஸ் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் மாரல் இஷ்யூஸ். இது கீ நோட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ், கன்சர்வேஷன், எக்கோ சென்ட்ரிக், ஆப்ஜெக்ட் பெர்மனேஷன்ஸ். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மோ பர்னர், அவர் வந்து USA 1961. டிஸ்கவரி, லேர்னிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கரிக்குலம், லேர்னிங் பை ஆக்டிவ் டிஸ்கவரி. கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இன்ஆக்டிவ்னா என்னன்னா ஆக்ஷன் பேஸ்டு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஐகானிக்னா இமேஜஸ், படத்தை கொடுத்து அதை பார்த்து சொல்ல. சிம்பாலிக்னா லாங்குவேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா டேவிட் ஆஸ்பெல், USA நாட்டை சேர்ந்தவர், 1968. அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ், நியூ நாலேஜ் லிங்க்ஸ் டு பீரியர் நாலேஜ், ரோட் மெமரியேஷன் அவாய்ட் பண்ணி. இவர் என்ன சொன்னார்னா மனப்பாடம் பண்றதை வந்து இதுல வந்து அவாய்ட் பண்ணணும்ன்றத வந்து அந்த கான்செப்ட் மேப்ஸ் மூலமா, சார்ட் மூலமா வந்து எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லுறார். படிக்கிறது வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங்கா இருக்கணும்ன்றதை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அடுத்து பாத்தீங்கன்னா யூரியன் ப்ரோன்ஃபர் பர்னர், இவர் வந்து USA நாட்டை சேர்ந்தவர், 1979. எக்கலாஜிக்கல் சிஸ்டம் மெமரியை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது சைல்ட் ஷேப்டு பை மல்டிபிள் என்வரைன்மெண்ட்ஸ், என்வரைன்மெண்டல் இன்ஃபுளுசஸ் ஆன் லேர்னிங். சுற்றுச்சூழலை பொறுத்து தான் ஒரு குழந்தையோட ஸ்டடி வந்து அமையுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாரல் டெவலப்மெண்ட், இது எதை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு வேல்யூஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் ரைட் ஆர் ராங் டெவலப்மெண்ட். இதை பத்தி இது வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போறோம்னா எரிக் எரிக்சன், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், USA 1950. இவர் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸ் வந்து 8 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபா பிரிச்சிருக்காரு. அது எதை பத்தி சொல்லு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை சேப்ட் த்ரூ கிரைசிஸ் ஆஃப் ஆல் ஈச் ஸ்டேஜஸ். அதுல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இயர்லி இன்ஃபான்சி, அதுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 1 to 2. அது எதை பத்தி சொன்னா ட்ரஸ்ட் பிளஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பவும் முடியாம நம்பிக்கைத்தன்மை இல்லாம இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் சொல்லுவாங்கன்னா 1 to 2ல. டாலரண்ட், ஒட்டானம்ஸ் அண்ட் சேம் அண்ட் டவுட், கொஞ்சம் சந்தேகத்தோடய இருக்கிறதா சொல்லுவாங்க. அது ஏஜ் எப்படி பார்த்தீங்கன்னா 2 to 4ல. ஏர்லி சைல்ட்ஹுட், இன்டெக்டிவ் அண்ட் கிளிண்ட், அது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 to 7. மிடில் சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வைஸ் இன்ஃபீரியாரிட்டி, இது என்னோட ஏஜ் லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 11. அடல்சன்ஸ், ஐடென்டிஃபை கன்ஃபியூஷன், 11 to 18. யங் அடல்ட்ஹுட், இன்டிமசி ஆர் ஐசோலேஷன், 18 to 29. மிடில் அடல்ட்ஹுட், ஜெனரவிட்டி and stagnation, 28 to 48. older adolescent வந்து ingenuity to despair, 48 to 78. உங்களுக்கு இதை கொடுத்து இந்த ஏஜ் கேட்பாங்க, அப்படி ஏன்னா இதை கொடுத்து உங்களோட ஏஜ் கேட்பாங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட், ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. லாரன்ஸ் கோல்பர்க், USA 1958. Hence dilemma studies on moral reasoning. Moral reasoning develops in 6 stages under 3 levels. Stages 6, லெவல் பார்த்தீங்கன்னா 3. இது கண்டிப்பா கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லெவல் 1ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் அண்ட் மொராலிட்டி. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். லெவல் 2 கன்வென்ஷனல் மொராலிட்டி, குட் ரிலேஷன்ஷிப், லா அண்ட் ஆர்டர். லெவல் 3ல பார்த்தீங்கன்னா போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி, சோஷியல் கான்டெக்ஸ்ட்,
ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன் ஆல் டைம் நாட் டு ஃபாலோ. எல்லா நேரத்துலையும் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் சில சமயம் வந்து நம்ம போகிறோம் இல்லையா, சில வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம், அந்த விதிகளை மீறி போகிறோம். அதனால எல்லா இடத்துலையுமே இந்த ரூலை வந்து அப்ளிகேட் பண்ண முடியாததை இதை சொல்லுவாங்க. அதான் சோஷியல் கான்டெக்ட். அது யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ். அடுத்து ஜுடித் ஸ்மென்டேனா, யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் 1980s சோஷியல் டொமைன் தியரியை பற்றி சொல்லியிருக்காரு. அது எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா children distinguish more rules from social convention, morality wise convention, class rules co-created by students. அதாவது கிளாஸோட கண்ட்ரோல குழந்தைங்க கையில கொடுத்து அதன் மூலமா என்ன பண்ணனார்னா இது பண்ணாரு. அடுத்து கோரல் கில்டன் வந்து யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் 1982 கேர்ள்ஸ் மட்டுமே வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது மாணவிகள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்களை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே பேஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா இது பண்ணார். அதாவது எத்திக்ஸ் ஆஃப் கேர், மொராலிட்டி ஸ்பேஸ் பை கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மொராலிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரிட்டிக் ஆஃப் ஹோல்பர்க். அடுத்து பர்சனாலிட்டி அண்ட் சைக்ளோ அனாலிசிஸ் தியரி. இது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட். ஃபர்ஸ்ட் இதுல யார் பார்க்க போறோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். இது இம்பார்ட்டன்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் 1900. அதாவது சைக்காலஜிக்கல் சைக்ளோ அனலிட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. அன்கான்சியஸ் மைண்ட் டிரைவ்ஸ் பிஹேவியர், ஃப்ராய்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் சைக்கோ. இது 3 இது படிப்பாங்க, இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. இட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்ஸாகவும், ஈகோ வந்து ரியாலிட்டிக்காகவும் வரும், சூப்பர் ஈகோ வந்து மொராலிட்டி. இட்னோட ஏஜ் லெவல் பார்த்தீங்கன்னா 1 ஏஜ், அடம் பிடிக்கிறது, இது எனக்கு வேணும், இது செஞ்சுதான் ஆகணுன்றது அடம் பிடிக்கும். ஈகோன்றது 2 to 3, இது ரெண்டுக்கும் இடப்பட்டது. அப்போ இது ரெண்டுமே மேனேஜ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ இட், ஈகோ, சூப்பர், இது இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க சைக்கோ செக்ஷுவல் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த இதை தான் என்ன செய்வாங்கன்னா சைக்கோ செக்ஷுவல் தியரின்னு சொல்லுவாங்க. இவரை இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோரல்ல சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் 1913 அனலிட்டிக்கல் சைக்காலஜி பத்தி சொல்லியிருக்காரு. யூனிவர்சல் சிம்பிள்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பர்சனாலிட்டி, அதாவது கான்சியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்கு, ஆனா அது கீழே அன்கான்சியஸ் இருக்கு. ஆனா இது ரெண்டையுமே கண்டக்ட் பண்றது கலெக்டிவ் கான்சியஸ் சொல்லி ஆர்கிடைப்ஸ் மூலமா இது பண்ணினாரு. இது எப்படின்னா சூப்பர் ஹீரோ, 1 வயசு ஓல்டு மேன், மேக்னீஷியன் அம்மா, இவங்க 4 பேருமே இருப்பாங்க. அதாவது சென்டிமெண்ட் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அம்மா சென்டிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஓவோன்னு ஓடும். அது மாதிரி இதை பேஸ் பண்ணி எடுக்கிறது, இது செஞ்சா இது வந்து ரிசல்ட் கிடைக்குன்றதை பேஸ் பண்ணி அவர் எடுத்தது. அதுதான் கலெக்டிவ் கான்சியஸ். தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் தியரி. கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிடைப்ஸ், கலெக்டிவ் அன்கான்சியஸ், பர்சனாலிட்டி டைப்ஸ், இன்ட்ராவெக்டோ எக்ஸ்ட்ராவெக்டோ ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி அதை சொல்லியிருப்பார். ராபர்ட் வுட்ஸ்வொர்த் யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் 1918 டைனாமிக் சைக்காலஜியை டிரைவ்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் மூலமா சொல்லுங்காரு. டிரைவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங், மோட்டிவ் கொடுத்தாதான் குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்கன்றத வந்து இவர் இது லிங்க் பண்ணாரு. அந்த டைனாமிக் சைக்காலஜிக்கு வந்து வுட்வர்ஸ் பர்சனல் டேட்டா ஷீட் மூலமா இது பண்ண ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இது மாதிரியான மோட்டிவேட் கொடுக்கும் போது அது ஒவ்வொரு வகையான டேலண்டை இன்க்ளூட் பண்ணுறது ஒரு டேட்டா ஷீட் ரெடி பண்ணி அதன் மூலமா ப்ரூவ் பண்ணார். அது ஹென்ரி பி ஸ்மித் யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் 1920s ஸ்டடீஸ் ஆன் பர்சனாலிட்டி இன் எஜுகேஷன், ட்ரைட்ஸ் அஃபெக்ட் லேர்னிங் ஸ்டைல், அப்சர்வ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைட்ஸ் ஃபார் பிளானிங், இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். ஒவ்வொரு குழந்தையுமே அப்சர்வேஷன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சிங்கும் அந்த பிளானிங் இருக்கணுன்றதை வந்து எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அடுத்து ஹெர்மன் ரோசா, இவர் வந்து இன்ஃபிளாட், அதாவது சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் 1921 ரோசா இன்ஃபிளாட் டெஸ்ட்னு வந்து சொன்னாரு. ப்ராஜெக்டர் ரிவீல் இன்னர் எமோஷன்ஸ், இவர் வந்து 10 கார்டை வச்சு இன்ஃபிளேட் பண்ணிப்பாரு. 10 இங்க் பிளாட்ஸ் ஆர் யூஸ்ட், அதாவது 5 பிளாக் கார்ட்ஸும் ஒயிட் கார்ட்ஸும் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 பிளாக் கார்ட்ஸும் ரெட் கார்ட்ஸும் யூஸ் பண்ணாரு. அடுத்து 3 மல்டி கலர்ட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலமா குழந்தைங்கள்ட்ட காட்ட அவங்க மைண்ட்ல என்ன தோணுது, என்ன மாதிரி ரிசல்ட் வருன்றதை வச்சு இவர் என்ன செஞ்சாரு, இந்த தியரி கண்டுபிடிச்சாரு. அதை தான் சொல்லுவாரா ப்ரொஜெக்டிவ் தியரி பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏர்னஸ்ட் ஹெர்சர் ஸ்கிரீன் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் 1921 பாடி டைப் தியரி, அதாவது ஒருத்தரோட பாடியை வச்சு அவங்களோட தியரி எப்படி இருக்குன்றதை வந்து இது பண்ணாரு. அஸ்தலெட்டிக் டெக்னிக், அதாவது அஸ்தட்டிக்னா லீனா இருப்பாங்க இன்ட்ராவெக்டா, அத்லெட்டிக்னா மஸ்குலர், அதாவது கொஞ்சம் குண்டா பர்மனா இல்லாம இடப்பட்ட நேரத்துல இருப்பாங்களே, அதாவது அசர்ட்டிவ் சொல்லுவாங்க. இது நாட் ஷிப், ஒரு உருவ அமைப்பாவே சொல்ல முடியாது. அப்படின்னா எப்படின்னா ஃபேட்டா இருப்பாங்க.
அதை ஆனா இப்படிலாம் இருக்கிறவங்க இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்கணும், சமமான எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றதான் ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவலா என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாரு. அதுதான் பர்சனலி லிங்க் டு பிசிக்கோ, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் சைக்காலஜின்னு இதுக்கு பேர் வந்தது. ஹென்ரி முரே அண்ட் கிறிஸ்டினா மோர்கன், யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர், 1935. தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், இது இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா கதைகள் சொல்றது மூலமா குழந்தைங்களோட அன்கான்சியஸ் மோட்டிவ்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலமா கண்டுபிடித்தாங்க. அதுல எப்படின்னா 31 கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த 31 கார்டுலுமே அதுல என்ன இருக்குன்றதே புரியாது. ஆனா அந்த இமேஜை காட்டாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தாட்ஸ் ஏற்படும்ல, அதன் மூலமா அந்த கதைகளை தொடர்ந்து சொல்றது மூலமா அவங்களுடைய தியரி நடக்குன்றதுக்காக தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. ஷார்ட்டா வந்து T18 ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோர்டன் ஆல்பர்ட், யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர், 1937. Trait theory of personality. Traits determine constant behavior. Each person different. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான பிஹேவியர்ஸ் தனித்தனியா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிஹேவியர் இருக்காதுன்றத இந்த டெஸ்ட் மூலமா சொன்னவர் தான் ஆல்ஃபோர்ட். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க, ட்ரைட் தியரினா கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ். கார்டினல்னா ஹெல்பிங் டு அதர்ஸ், ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். ஒருத்தவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபங்க்சுவலா இருப்பாங்க, நாட் ஃபாலோ இன் ஆல் டைம். அந்த ஃபங்க்சுவாலிட்டியை வந்து கரெக்டா போகணும், கரெக்டா ஆனா அந்த டயத்தை வந்து எல்லா நேரத்தில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதுதான் சென்ட்ரல் சொல்லுவாங்க. செகண்டரினா ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன், அதாவது இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு படிக்கிறோம் இல்லையா, அந்தந்த நேரத்தில் மட்டும் அவங்க இது பண்றது, கான்சன்ட்ரேட் பண்றது, அதான் சொல்லுவாங்க செகண்டரி ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ரிசல் போஸ், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், யூஎஸ்ஏ, 1940s. கெஸ்லர் தெரப்பின்றத ஃபோக்கஸ் ஆன் ஹியர் அண்ட் நவ், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஒரு பாடத்தை முடிச்சுட்டு போகாம இங்கேயும் அங்கேயுமா மாத்தி பண்றோம், அதான் ஃபோக்கஸ் ஆன் ஹியர் அண்ட் நவ். அதை பேஸ் பண்ணி தான் அவர் கெஸ்லர் தெரப்பி வந்து கண்டுபிடிச்சார். அவேர்னஸ் ஆஃப் பிரசன்ட் இம்ப்ரூவ்ஸ் growth. இப்ப என்ன growth இருக்கு, இப்ப என்ன நினைக்கிறாங்க, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸ், ரிஃப்ளெக்ஷன், டாஸ்க். ஒரு டாஸ்க் முடிக்க சொல்லி அந்த அட் பிரசன்ட்ல முடிக்க சொல்லி அதன் மூலமா என்ன ரிசல்ட் கிடைக்கின்றத செஸ்லர் தெரப்பி மூலமா அவர் சொன்னார். வில்லியம் ஷெல்டன், யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர், 1940. சோமோட்டோ டைப்ஸ், அதாவது பாடி பில்ட் அசோசியேட்டட் வித் டெம்பரமெண்ட். என்டோமார்ட், மெசோமார்ட், எக்டோமார்ட். என்டோமார்ட்னா ஃபேட்டா இருக்கிறது, மெசோமார்ட்னா மஸ்குலரா இருக்கிறது, எக்ஸ்ட்ரோமார்ட்னா லீன். ஈக்குவல், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்காத பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பான். அப்போ எல்லாரும் அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே எல்லா ஈக்குவாலிட்டி கொடுக்கும், அவனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காம எல்லாருக்குமே அந்த சான்சஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. எண்டோமாப், மெசோமாப், எக்ஸ்ட்ரோமாப், அது ஈக்குவல் ஸ்போர்ட்ஸ் சான்சஸ், பூஸ்ட் சைட் ஷோல்டர்ஸ். அதாவது தாழ்ந்து ஐயோ எனக்கு வராது, நம்மளை சேர்க்க மாட்டாங்க, நீ படிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒதுக்காம அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்கணும்னு சொல்லி அவர் இந்த பாடி பில்ட் அசோசியேஷன் மூலமா வித் டெம்பரமெண்ட் மூலமா இந்த தியரியை வந்து சொமோட்டோ டைப்ஸ்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணாரு. நீங்க கீ நோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொமோட்டோ டைப்ஸ்னா பர்சனாலிட்டி அண்ட் பாடி பில்ட். இப்ப எண்டோமார்ட் எதை குறிக்கும், மெசோமார்ட் எதை குறிக்கும், எக்டோமார்ட் எதை குறிக்கின்றதை நீங்க வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெஸ்காட் லீக்கி, யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர், 1945. செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரி, அதாவது பிஹேவியர் டிரைவ் ஃப்ரம் செல்ஃப் கான்செப்ட் சொன்னாரு. ப்ரோமோட் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இன் லேர்னர்ஸ், அதாவது நீ அவன் பேசுறதை நம்ம கேட்கணும், அதே மாதிரி அவன் சொல்றதை நம்ம கேட்கணும். அவன் தப்பாவே சொன்னா கூட அதை நம்ம சொல்லணும், கேட்கணும், அது கொடுத்து கேட்கணும், ஓகே ரைட் சொல்லி மோட்டிவேட் பண்ணணும், பாசிட்டிவா தான் எப்பயுமே ரிசல்ட் கொடுக்கணுன்றத பேஸ் பண்ணி அவர் இந்த தியரியை வந்து அசம்ஷன் பண்ணாரு. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரின்னு சொல்லுவாங்க. ஹான்ஸ் என்ஸ்ட்ரைக் வந்து யூகே நாட்டை சேர்ந்தவர், 1947. என்ஸ்கிரீன் பர்சனாலிட்டி டைமென்ஷன், அதை தான் ENPன்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி எக்ஸ்பிளைன் பை இன்ட்ரோவர்சன் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்சன். ஸ்டெபிலிட்டி, நியூரோசிசம் அண்ட் சைக்கோகாட்டிசம். நியூரோசிசம்னா அன்னபிள், அதாவது ஸ்டேபிளாவே இருக்கிறது, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் ஆர் இன்ஸ்டேபிள் இமோஷன்ஸ். அடாப்ட் டீச்சிங் டு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், பர்சனாலிட்டி டைமென்ஷன் ENP மாடல். கார்னர் மோப்ரே வந்து யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர், 1947. ஹியூமனிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்ரோச், சோஷியல் பர்சனாலிட்டி ஸ்டடிஸ்ன்னு சொன்னாரு. growth and self expression essential, encourage creativity and confidence. பசங்க வந்து புக்ல டெக்ஸ்ட் புக்ஸவே இது பண்ணாம கிரியேட்டிவா படிக்கணும், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதை பேஸ் பண்ணி அவர் இந்த தியரியை கண்டுபிடிச்சாரு. அதான் ஹியூமனிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்ரோச், சோஷியல் பர்சனாலிட்டி ஸ்டடிஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து ராபின்சன் அண்ட் ஹாராக்ஸ், யூகே நாட்டை சேர்ந்தவங்க, 1950s. பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ், ட்ரேட் மெஷரபிள் வயா இன்வென்ஷனரிஸ், யூஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃபார் பிளானிங். இது நான் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட், எஜுகேஷனல் சைக்காலஜி. இந்த நேம் ஹாராக்ஸ் எதை கண்டுபிடிச்சான்னு கேட்டா பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி.
ஆரல் ராக்ஸ் யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர் 1951. ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் செல்ஃப் கான்செப்ட் ஷேப்ஸ் லேர்னிங் ப்ரொவைட் சப்போர்ட்டிவ் கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட் ஹியூமனிசம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிளைண்ட் சென்டர்ட் தியரி. ஜேம்ஸ் எஃப்டி பேங்க் ஜென்டில் யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவங்க 1960. எக்ஸ்டென்ஷனல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி பர்சனல் மீனிங் சென்ட்ரல் டு லைஃப் சப்போர்ட் இண்டிவிஜுவல் growth. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த தியரிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்தா இதை படிச்சுக்கோங்க. படிச்சவங்க அகைன் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.